நம்ம இன்றைக்கி ஜாக் மிஷினில் பவர் மிஷினில் எப்படி நம்ம கோடாவை ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். கோடா நமக்கு சில பேருக்கு கழட்டிட்டு செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சில லேடிஸ் எல்லாம் அது எப்படி கழட்டுறதுன்னு கூட தெரியாது. பார்த்துக்குங்க. கரெக்டாக கோடாவை நிற்க வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூ பாருங்கள், ஸ்க்ரூ டைட் பண்ணணும். ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணணும். ஸ்க்ரூ டைட் ஆனால் தான் அந்த கோடா ஸ்பீடாக ஓடும்போது, மிஷின் ஓட்டும் போது கோடா கீழே விழாது, ஸ்டிச்சு கரெக்டாக வரும். கரெக்டாக ஃபுல்லாக எவ்வளோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு டைட் பண்ணணும். பாருங்கள், கையை நல்லா மிஷின் மேலே வச்சு தான் பண்ணணும். எதில் பண்ணக்கூடாது. லூஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்தது நீடில் கீழே இறக்கணும். நீடில் கீழே இறக்கிட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பாருங்கள். கோடாவில் டச் ஆச்சுனாக்க கோடாவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோடாவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணோம்னா கோடாவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கணும். ரைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு கோடாவை இந்த பக்கம் எந்த பக்கம் டச் ஆகுதோ அந்த பக்கத்தில் வந்து வேறு பக்கம் கரெக்டாக சென்டரில் வைக்கணும். வச்சுட்டு திரும்ப டைட் பண்ணணும். ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா டைட் பண்ணணும். ஃப்ரீயாக விட்றாதீங்க. ஏன்னா அதுவும் வந்து சரியாக டைட் பண்ணணும்னா மிஷின் ஓட்டும் போது கோடா திருப்பிட்டு வந்து நீடில் உடஞ்சிரும். அதையும் கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு கோடா ப்ரெஷரை தூக்கி பாருங்கள். கரெக்டாக ஃப்ரீயாக தூக்கி எரிஞ்சு வச்சுட்டாக்க கரெக்டு. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி கரெக்டாக பார்த்துட்டோம். இதை கண்டினியூ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.